ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். விஜய் வந்து அவருடைய லவ் ஸ்டோரியை சொல்லிட்டு வருவார் இல்லையா காவேரி கிட்ட. காவேரி அவங்கள இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு அந்த கதையை கேட்டே வருவாங்க. ஃபுல்லாக கேட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த கதையில் என்ன வச்சு யோசிச்சதுனால இதெல்லாம் என் லைஃப்பில் நடந்த மாதிரியே எனக்கு இருக்குன்ற மாதிரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சரி ஃபோன் நம்பர் கொடுங்க, இல்லை அவங்களோட ஏதாவது அவங்களோட ஃபோட்டோலாம் கொடுங்க, நான் வந்து அவங்கக்கிட்ட பேசி உங்களை சேர்த்து வைக்கிறேன்ற மாதிரி விஜய் கிட்ட கேட்டோன்னா விஜய் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் உங்கள் வீடு வந்துச்சு இறங்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னோன்னா இவங்களுக்கு காவேரிக்கு வந்து ரொம்ப கோவமாயிடுது. கோவமாக என்ன பண்ணுறாங்க, இறங்கி வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாத்தா சித்தப்பா அவங்க சித்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த குழந்தைய ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் காவேரி இவ்வளோ பாசமாக இருக்கா அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்வார். அதுக்கு சித்தப்பாவும் சொல்கிறாரு, ஆமாம் அந்த குழந்தைய காணணுன்னா அவள் அவ்வளோ தவிச்சு போனா, நான் அதை வந்து கார்லேயே நான் நோட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்போ தான் ராகவால் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அதனால நம்ம ரெண்டாவது வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணலாம் விஜய்க்கு. காவேரியா ஞாபகம் வந்தா வருது, வரலனா புதுசாக கல்யாணம் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுவோன்ற மாதிரி இவங்க 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியும் இவர் மறுத்துட்டார் இல்லையா, அதனால இவங்க ரொம்ப கோவமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து வெளியில் போகவே பயந்துக்கிட்டு சாப்பிடாம அப்படியே இருக்கா. விஜய் சொல்கிறாரு, அவனால் எந்த பிரச்சனையும் வராது பாப்பா, நீ வந்து கொஞ்சம் கூலாரு, அவனை வந்து போலீஸ் பிடிச்சிச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே பாப்பா கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து புலம்புறாங்க, விஜய் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அவரோட கல்யாணம் வந்து கான்ட்ராக்ட் கல்யாணமா, நான் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா அதுக்கு வந்து அவர் திமிரா வந்து உங்கள் வீடு வந்துச்சுன்ற மாதிரி என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு கோபமாக வருது அவரை பார்த்தாலேன்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட புலம்புறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையோ சேர்ந்துருந்தா சேர்ந்துருக்க மாட்டாரா, சரி நீ விடு, அதிலெல்லாம் நீ தலையிடாதன்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்க இல்லையா, அதில் வந்து யாரோ காவேரியை பொண்ணு பார்க்க போயிருக்காங்க போல. அது வந்து இவங்க வேற ஏதோ சொந்தத்துல கேட்டிருக்காங்கன்ற மாதிரி சாரதா வந்து அவங்க கிட்ட அந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, சூப்பர்மா எப்படிம்மா அந்த கல்யாணத்தை நிறுத்தினேன் அப்படின்னோடனே இந்த மாதிரி நடந்ததை சொல்கிறாங்க, சொந்தக்காரங்களை ஒருத்தவங்க கேட்டேன்னு சொன்ன மாதிரி நான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன் அப்படின்னோடனே இவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்படி சொன்னாதாம்மா அவங்க வந்து கல்யாணத்தை நிறுத்துவாங்க, கரெக்டாக தாம்மா சொன்னேன் அப்படின்னோடனே அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை நான் உண்மையை தான் சொன்னேன், விஜய் வீட்டிலேருந்து தான் உன்னை பொண்ணு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே காவேரி வந்து ஒரு மாதிரி அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது, இதே மாதிரி தான் இந்த கல்யாணம் இப்படியே பேசி முடிப்பாங்களா, இல்லை காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருமா? உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.